ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக். நம்மளோட வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னாக்கா நம்ம பேட்டர்ன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது உண்டு, கட் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த பேட்டர்னு இன்றைக்கி எஸ் சைஸ் 36 இன்ச்சுக்குள்ள சைஸ்க்குள்ள பேட்டர்ன் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்னை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு வாட்டியும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்க தேவையில்லை. ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து பேப்பரு இல்லை வந்து பேனா பென்சில்னு வச்சு தேடிக்கிட்டு நீங்கள் வந்து டிராஃப்டிங் போடுறதுக்கு தேவையில்லாமல் இந்த பேட்டர்னை வச்சிங்களா உடனே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொம்ப டைமை சேவ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த பேட்டர்னுக்கு நமக்கு தேவையானது நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஒரு மார்க்கிங் பென்சிலோ பேனாவோ என்ன இருக்கோ அவைலபிள் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு சார்ட் பேப்பர், திக்கான சார்ட் பேப்பர். ஓகேவா? இந்த பேப்பர் வந்து நல்ல திக்கான சார்ட் பேப்பர். இது வந்து உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கிது. சார்ட் பேப்பர்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த சார்ட் பேப்பரை நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து டிராஃப்டிங் பண்ணதுக்கப்புறம் அது பேரெல்லாம் எழுதிட்டு நீங்கள் அழகாக ஒரு ஃபைல் உள்ளார வச்சுட்டிங்கன்னா கூட அப்படியே காலத்துக்கும் அப்படியே இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகேவா? வாங்க எப்படி இந்த டிராஃப்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மேலேருந்து நான் வந்து லென்த் வைஸில் வச்சுருக்கிறேன். ஓகேவா? இது வந்து வித் வைஸில் இருக்குது, பார்த்தா தெரியும். இது வித் வைஸில் இருக்குது, இது வந்து லென்த் வைஸில் இருக்குது. நமக்கு வந்து சார்ட் பேப்பர் நம்ம ஊரில் வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசு ஹைட்டில் பெருசுலாம் வேணும்னாக்கா நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம வந்து கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ மேலே இருந்து நான் கீழே வந்து 8.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? இந்த 8.5 இன்ச்சில் குள்ளே தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து மேலே உள்ள பார்ட்டுக்கெல்லாம் செய்ய போகிறோம். ஸோ வந்து கரெக்டாக ஒரு ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேலில் மேலே இருந்து கீழே வந்து 8.5 இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்க போகுதுனாக்கா ஒரு சைடு மட்டும்தான். நம்ம உடம்பு சுற்றளவு நம்ம எடுக்கிறோம்னாக்கா இப்போ வந்து நமக்கு தோராயமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 36 இன்ச்சுக்கு வந்து ஒரு பார்ட்டு வந்து 9 இன்ச்சு இல்லையா? 9 + 9 18, 18 18 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து 36 வரும். ஸோ ஒரு பார்ட் அந்த 9 இன்ச்சுக்கு மட்டும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம துணி வைக்கும்போது 4 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்டர்னை வச்சுட்டோம்னாக்கா 4 ஃபோல்ட் நம்ம வந்து துணியில் மேலே வச்சு இந்த பேட்டர்னை கட் பண்ணிக்கலாம். இப்போ வித்து பக்கம் நான் வந்து இந்த கார்னரில் வந்து இன்ச் டேப்பை வச்சுட்டு அங்கேருந்து நான் வந்து 9 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மேலேருந்து எடுத்தோம் இல்லையா அந்த லைனு 8.5 இன்ச்சுக்கு, அந்த லைனில் நான் 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். சீவிங் அலவன்ஸ்க்காக நான் வந்து 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இது வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு கூட விட்டுக்கலாம், இல்லைனா 2 இன்ச்சு விட்டுக்கலாம். நிறையாவே வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ் இருக்குது, பிற்காலத்தில் நான் வந்து பிரித்து விட்டு தச்சுப்பேன் அப்படின்னாக்கா நீங்கள் 3 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? இது கொஞ்சம் மீடியம் சைஸு உள்ள ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 இன்ச்சு தாராளமாக விட்டுக்கிறேன். ஓகே? இப்போ வந்து இங்கே 9 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம், 11 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம், அதில் மார்க் பண்ணிவிடுங்க. 9 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிடுங்க. இதுக்கு 2 இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 2 இன்ச்சுன்ட்டு இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே? இப்போது மேலே நம்ம வந்து கழுத்து நெக்குக்கு உண்டான பேட்டர்னை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ கழுத்து பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு பேக்கோ கழுத்து என்ன சைஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எனக்கு இந்த பேட்டர்ன் நான் எடுக்கிற அந்த எஸ் சைஸுக்கு உண்டான உங்களுக்கு வந்து பேக் கழுத்து வந்து 14 இன்ச்சு இருக்குது. ஸோ 14ஓட பாதி தான் நான் இங்கே எடுத்திருக்கேன், 7 இன்ச்சு. ஓகேவா? இந்த 7 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிப்போம். ஓகே? இப்போது நார்மல் எஸ் சைஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து 2.5 to 2.25 வரைக்கும் கழுத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ் வைக்கலாம். சுற்றளவு, கழுத்தோட சுற்றளவு இருக்கு இல்லையா? அதோட அளவு வந்து நம்ம இங்கேருந்து பாயிண்ட் வச்சு நீங்கள் 2.5க்கு மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை 2.25க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில பேர் 1/4 இன்ச்சில் தைக்கிறவங்க இருக்கிறாங்க, சில பேர் 1/2 இன்ச்சில் தைக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 1/4 இன்ச்சில் தைக்கிறவங்களா இருந்தால் 2.25க்கு நீங்கள் ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை 1/2 இன்ச்சு விட்டு தைக்கிறவங்களா இருந்தால் 2.5க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2.5க்கு மார்க் பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்தது அந்த 3 இன்ச்சுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கட் பண்ணுற இடம். ஓகேவா? இது நம்ம ஸ்டிச் பண்ணுற இடம். உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த 7 இன்ச் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கும் உள்ளார நீங்கள் 1/4 இன்ச்சில் தைக்கிறவங்களா இருந்தால் 6.25 கிட்ட ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சில் தைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து 6.5க்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு 1/4 இன்ச்சு வித்தியாசம் வரும் உங்களுக்கு. ஓகேவா? அது வந்து இந்த எஸ் சைஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இந்த 36 டிராஃப்டிங் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? 36 to 38 வரைக்குமே இந்த ட்ரெஸ்ஸை வந்து போடலாம். கழுத்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்துட்டோம். இப்போ இங்கே வந்து நான் வந்து 2
முக்காலுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 6.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ண போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிளேஸ் எல்லாமே இதுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த பீஸை தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து சீவிங்கில் நமக்கு மடித்து கரெக்டாக இந்த எட்ஜஸில் தான் நமக்கு வந்து துணி வந்து வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே கட் பண்ண போகிறோம். இந்த பீஸை கட் பண்ண போகிறோம் நம்ம. இது 7 இன்ச்சுக்கு இங்கே கட் பண்ணுவோம். ஸ்டிச்சிங் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து விழும். ஓகேவா? இப்போது நம்ம இதை ஒரு பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவே? இது பாக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இறக்கம் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்க்கணும். இறக்கம் வந்து நார்மலாக எஸ்ஏ இன்ச்சுக்கு நம்ம 3 இன்ச் இறக்கம் வைக்கலாம். 3 to 5 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். நான் டிசைனர் நெக் கொடுக்கறதுனால 3 இன்ச்சுக்கு அந்த ரவுண்டு வரும். இங்கேருந்து இங்கே வி ஷேப் நான் செயின் நெக் மாதிரி கொடுக்க போகிறேன். அதனால 5 இன்ச்சு 3 to 5க்கு வைக்கிறேன். ஓகேவா? இறக்கம். பேக் நெக் வந்து நம்ம 2 இன்ச்சு கொடுத்துக்கலாம், 3 இன்ச்சு கொடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பேக் நெக்கோட பேக் நெக்கில் நீங்கள் வந்து ஒரு பட்டன் வைக்க போகிறீங்க, இல்லை ஜிப் வைக்க போகிறீங்கனாக்கா நீங்கள் 5 to 7 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். இல்லை பட்டன் வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க, 3 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. ஹூக் வைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி இறக்கி நம்ம பிளான் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ பேட்டர்னுக்கு வந்து நான் நார்மலாக வந்து பேக் நெக்கு நம்ம வந்து எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது ஒரு சைடு ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? பேக்குக்கு இதுலேயே வச்சு நம்ம தோராயமாக கட் பண்ணிக்கிட்டா ஓகே. இப்போ ஷோல்டர் ஸ்லோப் வந்து நான் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஸ்லோப் வச்சுருக்கிறேன். ஓகேவா? 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஸ்லோப் வச்சுருக்கேன். மீதி இருக்கிற சைஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கைக்கு போயிடும். வந்து நம்ம மேலேருந்து நம்ம வந்து 8.5 இன்ச்சுக்கு மார்க் வச்சோம் இல்லையா? இதில் 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லோப் இறக்கம் வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து நம்ம கைக்கு வச்சுருவோம். கைக்கு வந்து நார்மலாக நம்ம கீழே இந்த பாயிண்ட் இருக்குல்லையா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்லேருந்து மேலே வச்சா நமக்கு வந்து 8 இன்ச்சு இருக்கணும். ஓகேவா? சென்டிமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் இருக்கணும் இந்த இடத்துல. மீதி இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப்புக்கு வச்சுக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப்புக்கு வந்து 3/4 இன்ச்சு வந்து நான் வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்கு வச்சுருக்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, 7 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு லைனுக்கு போட்டிருக்கோம். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளார தள்ளி நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டு கைக்காக உள்ள லைன். ஓகே? நம்ம கை ஆம் ஹோலுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கிட்ட நம்ம தொடுற மாதிரி நம்ம வந்து வளைவு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 இன்ச்சு உள்ளாரையும் ஃப்ரண்ட்டு ஸ்லீவுக்காக ஒரு 1/2 இன்ச்சு உள்ளாரே நம்ம விட்டு இது பண்ணிடலாம். நம்ம பேட்டர்னு கட் பண்ணும்போது பேக் இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரண்ட் இன்ச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் இன்ச்சு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு மார்க், ஒரு ரெமெம்பரன்ஸ் மாதிரி ஒரு ஞாபகத்துக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். பேக் இன்ச் மட்டும் தான் நம்ம கட் பண்ணுறோம் பேட்டர்னுக்கு. ஓகேவா? இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இதையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். கழுத்துக்கு ஃப்ரண்ட் கழுத்துக்கு நம்ம வந்து டீப் நெக் வச்சுட்டு 5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணேன் இல்லையா, அதில் வந்து நான் வந்து ஒரு வி மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கிறேன், டிசைன் பண்ணியிருக்கேன். கை பண்ணியாச்சு. ஷோல்டர் ஸ்லோப்புக்கு நம்ம ஸ்லோப் இங்கே இருக்குது. இங்கேருந்து அதாவது இங்கே நம்ம தைக்க போகிற இடத்துல நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, கட் பண்ண போகிற இடத்துல வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். ப்ளஸ் வந்து கண்டிப்பாக மறந்துடாமல் இதுக்கு வந்து நம்ம வந்து சேவிங் அலவன்ஸ் விடணும். சேவிங் அலவன்ஸ் 1/2 இன்ச்சோ இல்லை வந்து 1/4 இன்ச்சு விட்டிங்கனாக்கா உங்களுக்கு சரி வராது. 1/2 இன்ச்சுக்கு சேவிங் அலவன்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து சேவிங் அலவன்ஸ் நமக்கு வந்து எடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. இதை எப்படி கட் பண்ண மீது நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் நான். ப்ளஸ் இங்கே இதையும் வந்து கீழேயும் அதே மாதிரி 9 இன்ச்சுக்கு ஒரு மார்க் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து 12 இன்ச்சுக்கு 9, 10, 11 இன்ச்சு தானே கொடுத்தோம், 11 இன்ச்சுக்கு ஒரு மார்க் எடுத்துக்கோங்க. இந்த பீஸை வந்து நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்னும் ஒரு 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட நீங்கள் தைக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேட்டர்ன். இப்போ இதுக்கு நம்ம ஹைட் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிற சார்ட் வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஹைட் வந்து நம்ம வந்து சென்டிமீட்டரில் பார்த்தோன்னா நம்ம வந்து 69, 70 வரைக்கும் நம்ம வந்து ஹைட் வந்து கொடுக்கலாம். டாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 23 to 25 ஹைட்டு வந்து 25 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து ஹைட் கொடுக்கலாம். குர்த்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹைட் இருக்குது. லாங் ரோபு, லாங் இது ட்ரெஸ்ஸு அதுக்கு தகுந்த மாதிரிலாம் வந்து ஹைட்டஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து குர்த்தி அப்படிங்கிறதுனால நம்ம 23
3 to 27க்கு நம்ம வந்து இந்த ஹைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இங்கே எழுதிடணும். இந்த பீஸ் வந்து நமக்கு இங்கே வந்து நமக்கு சேஃபாக இருக்கும். அதனால் என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து குர்த்தி ஃபார் 36 சைஸ். ஓகேவா? போட்டுட்டு ஹைட் வந்து எவ்வளோ கொடுக்குறோம்னா நம்ம 25, 23 கொடுத்துக்கலாம், 25 கொடுத்துக்கலாம், 27, 25 கொடுத்துக்கிறேன். 25 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண கொடுத்துக்கிறேன். இதோட ஹைட் வந்து 19 தான் இருக்குது. ஓகேவா? எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு 6 இன்ச்சு கீழே இறக்க போகிறோம். ஓகே, 25 இன்ச்சு நான் கொடுத்துட்டேன். நான் இது வந்து கட் பண்ணும்போது, துணியில் கட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக தெளிவாக தெரியும். வேறு எதுவுமே மறக்கலை. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து க்ராஸ் கட், இடுப்பு பக்கத்தில் க்ராஸ் வரணும் அப்படின்னாக்கா, இது வந்து என்னோடய பொண்ணு வந்து பியா இது, ஸோ பி வரைஞ்சிருக்காங்க. ஓகே, ஸோ விடுங்க. லைக் இதுலேருந்து நம்ம ஒரு 5 இன்ச்சு கீழே இறக்கிப்போம். ஓகேவா? இதிலேருந்து ஒரு 5 இன்ச்சு கீழே, 5 இன்ச்சு இங்கே வருது. ஸோ 5 இன்ச்சு இங்கேருந்து இது 9 இன்ச்சு கொடுத்தோம்னா இங்கே வந்து 8.5 வச்சுப்போம். ஓகே, 8.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வளைவாக இந்த கட்டிங்கை வந்து கொஞ்சம் வளைவாக இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஹிப்பு பக்கம் ஷேப் வரும். ஓகே, இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு பேட்டர்னில் கட் பண்ண பேட்டர்னில் இதில் கட் பண்ணாலும் ஓகே, இல்லை ட்ரெஸ்ஸில் வச்சு கட் பண்ண கட் பண்ணாலும் ஓகே. ஓகேவா? இந்த பேட்டர்ன் வந்து 36, 37 2 சைஸும் போடலாம். கொஞ்சம் ஸ்லிம்மாக 38 இருக்கிறவங்க கூட இந்த சைஸ் வந்து போடலாம். ஓகேவா? அந்த பேட்டர்னில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 38க்கெலாம் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஜாஸ்தி நீங்கள் ஏற்றிக்கிட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும் அந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வச்சுட்டு தாராளமாக நீங்கள் 36க்கு எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். மீன்ஸ் எந்த பேட்டர்ன் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது ஒரே அளவு தான் இது. இந்த அளவை வச்சுட்டு நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணாலும் கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு காலர் நெக்குனாக்கா காலருக்கு நீங்கள் தனியாக கட் பண்ணிக்கோங்க. காலர்லேயே நிறைய விதம் இருக்குது இல்லையா, அது கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு நீங்கள் வந்து பஃப் ஸ்லீவா, இல்லை லாங் ஸ்லீவா, ஷார்ட் ஸ்லீவா, 3/4 ஸ்லீவா, எது வேணாலும் மாற்றிக்கலாம். பேட்டர்ன் இது ஒன்று தான். ஓகே, ஃபுல் பீஸும் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு கடைசி வரைக்கும். ஓகேவா? இப்போது ஷோல்டர் ஸ்லோப்புக்கு கட் பண்ணோம் இல்லையா, இந்த பீஸ் வந்து கரெக்டாக உள்ளது. இதில் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு இதை கட் பண்ணுறீங்க இல்லையா, கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை இப்படி மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டா நமக்கு வந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து இங்கே வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இதை வந்து ஒரு ஸ்காட்ச் டேப் வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஸ்காட்ச் டேப் வச்சு ஒட்டிடுங்க. இது ஒட்டுறதுனால இது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து துணியில் வந்து வைக்கிறோம் அப்படிங்கும்போது வச்சிட்டோம்னா கூட நம்ம கரெக்டாக மேலே வந்து சீவிங் அலவன்ஸ்க்கு கரெக்டாக வந்துடும். இது வந்து ஷோல்டர் இல்லையா, அது மாதிரி. உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து இங்கே குறிச்சிக்கலாம் எவ்வளோ மெஷர்மெண்ட் விட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த மாதிரி குறிச்சிடுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பெருசாக தைக்கிறதுனா கூட இதை விட ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த பேட்டர்னுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது பேட்டர்ன் வச்சுக்கலாம். இது வந்து கைக்கு வந்து இந்த ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து நான் வச்சுருக்கிறது 8 இன்ச்சு ப்ளஸ் இங்கெல்லாம் இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து குறித்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.